110 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை இடித்து அகற்றாமல் வரலாற்று சின்னமாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ராமேஸ்வரம் தீவை இந்தியாவுடன் இணைக்கும் வகையில் பாலம் கட்ட முடிவு செய்து சிகாகோ நிறுவனத்தால் பாலம் வடிவமைக்கப்பட்டு இங்கிலாந்து நிறுவனத்தால் கட்டப்பட்டதுதான் பாம்பன் பாலம். கடல் மட்டத்தில் இருந்து 41 அடி உயரத்திலும் 2.05 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அமைந்துள்ள பாம்பன் பாலம் 143 தூண்களை கொண்டது. கப்பல் கடந்து செல்வதற்கு ஏதுவாக பாலத்தின் மையப்பகுதியில் 289 அடி நீளமுள்ள தூக்கு பாலமும் அமைந்துள்ளது. தூக்கு பாலத்தின் 2 தூக்குகளும் நெம்புகோலை பயன்படுத்தி கையால் திறக்கப்படுகின்றன. முதன்முறை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த பாலம் 110 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 110 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பாலம் எத்தனையோ புயல்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கம்பிகோல் அவை அப்படியே அசையாமல் இருந்தக்கூடிய பாலம். ஆகவே தற்சமயத்தில் ஒரு டெக்னாலஜி கோளாறு ஏற்பட்ட காரணத்தால் அந்த பாம்பன் பாலத்தை மாற்ற வேண்டும் என்று கூறி புதிய பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட எனக்கு 75 வயது ஆயிடுச்சு. இந்த பாலத்தில் நாங்கள் எப்பவும் பயமில்லாமல் பயணம் செய்யக்கூடிய இந்த பாலம். சென்னை எழும்பூரில் இருந்து தனுஷ்கோடிக்கு பாம்பன் ரயில் பாலம் வழியாக 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதியில் முதலாக ரயில் இயக்கப்பட்டது. இதன் மூலம் எழும்பூரில் இருந்து கொழும்பு வரையிலும் பயணிகளால் ஒரே டிக்கெட்டில் பயணிக்க முடிந்தது. 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடியை தாக்கிய ஆழி பேரலை மற்றும் சூறாவளியின் போது பாம்பன் பாலம் மிகவும் சேதமடைந்த நிலையில் 67 நாட்களில் புனரமைக்கப்பட்டது. பாம்பன் பாலம் கட்டப்பட்ட போது அதன் மீது மீட்டர் கேஜ் ரயில் பாதை இருந்தது. பின்னர் அகல ரயில் பாதையாக மாற்றியமைத்து 2007ஆம் ஆண்டு முதல் ரயில் போக்குவரத்து நடைபெற்றது. இந்த நிலையில் தூக்கு பாலத்தில் அதிக அளவில் அதிர்வுகள் ஏற்படுவது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதியுடன் பாம்பன் பாலம் வழியே ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. புதிதாக தொடங்கப்பட்ட பாலம் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. அதில் 3 முறை தூக்குனாங்க. அந்த 3 முறையும் அந்த பாலத்தை கரெக்டாக உட்கார வைக்க முடியாமல் அந்த பாலம் ஒரு குறைபாடு உள்ளதாக இருக்குது. அந்த பாதுகாப்பு அதிகாரிகளோட 38% பாதுகாப்பு குறைபாடு தான் புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி உள்ள சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த பழைய பாம்பன் பாலம் புதிய பாம்பன் பாலம் திடீர் பழுது ஏற்படும் பட்சத்தில் இந்த பழைய பாம்பன் பாலம் இன்றைக்கும் பயன்படுத்தும் வகையில் இருக்குது. அதை கூட ஸ்பேராக பயன்படுத்தலாம். அதனால் இந்த பழைய பாம்பன் பாலத்தை கலெக்டர் வேலையை அதிகாரிகள் உடனடியாக மறுபரிசீலனை பண்ணணும். புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டதால் பழைய பாலத்தை இடித்து அகற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 110 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் இந்த பாலத்தை பாரம்பரிய சின்னமாக மாற்றவும் மாற்று பாலமாக பயன்படுத்தவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் செய்தியாளர் ஆனந்தன்.